பீகார் மாநிலத்தில் தேர்தல் சூடுபிடித்து விட்டது. இன்று ராகுல் காந்தி மற்றும் அமித்ஷா, பிரதமர் போன்றவர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க சட் பூஜான்னு ஒண்ணு நடத்துவாங்க. அந்த ஒய்ஃப் ஹஸ்பண்ட் பிரார்த்தனை பண்ணிட்டு நல்லபடியா இருக்கணும் சூரிய பகவானுக்கு பிரார்த்தனை பண்ற சட் பூஜான்னு பேர் இருக்கு. அதுக்கு எல்லாம் நேத்தி முடிஞ்செடுத்து பரபரப்பா இருந்தது. கிண்டல் பண்றாரு ராகுல் காந்தி. பீகார்ல போய் சட் பூஜா பண்றதுக்கு எதுக்கு, நரேந்திர மோடி டான்ஸ் ஆடுவார்னு சொல்லி கேலியா பேசுறாரு. அது உலகத்துல 2 பேர் நிறைய என்டர்டெயின்மெண்ட் நல்லா பண்றா, ஒன்னு ட்ரம்ப் ஒன்னு ராகுல் காந்தி என்று சொன்னாலும் பீகார் தேர்தல் சூடு பிடித்து விட்டது. சிவகுமார் பரபரப்பாக்கி விட்டது. யார் ஜெயிப்பாங்க, யார் முந்தி கொண்டு வருகிறார்கள், யார் பின்னாடி போறார்கள். இப்போ அமித்ஷா ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துன்னு விட்டார். பூச்செண்டல முக்கியமான விஷயம் தமிழ் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், இன்று காலை நான் பல தொலைக்காட்சிகளிலும் மற்றும் பல அரசியல் தலைவர்களும் பீகாரில் பட்னா, தர்பங்கா, சீசான், சீதாமகிரி போன்ற இடங்களில் நான் பேசிய பொழுது எனக்கு கிடைத்த தகவல், பிரசாந்த் கிஷோர் பாண்டே என்பவர் அந்த ஓட்டுகளை எல்லாம் கட் பண்றார். பிரசாந்த் கிஷோர் பிஜேபி ஓட்டையும் கட் பண்றாரு, தேஜஸ்வி ஓட்டையும் கட் பண்றாரு, நிதிஷ்குமார் ஓட்டையும் கட் பண்றாரு. அதே மாதிரிதான் தமிழகத்தில் விஜய் செய்கிறார். விஜயும் பிரசாந்த் கிஷோர் ஒன்னா இருக்கா இப்போ டு கட் தி ஓட்ஸ் ஆஃப் அப்போசிஷன் அண்ட் ரூலிங் பார்ட்டி.